எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன தெரிஞ்சான்? பாகிஸ்தான் ஏன் இப்படி செய்தது? செய்ய வேண்டியது எதுவோ அதை செய்தது. இல்ல இல்ல என்னன்னா, நாம கடந்த வீடியோல பேசின ஒரு விஷயம் தான். இப்ப பிரேமதாச மைதானம் அப்படின்றது நாணய சுழற்சி மிக முக்கியமானது. இந்த நாணய சுழற்சியில யாரு வெல்றாங்களோ அவங்க துடுப்பாட்டாட வருவாங்க முதல்ல. அதுதான் வந்து இப்ப இந்த உலக கிண்ணத்துல இந்த போட்டிக்கு முதலில் நடைபெற்ற 3 போட்டிகளிலுமே இதுதான் நடந்திருக்குது. முதல்ல பெட் பண்ணவங்க தான் வென்றிருக்காங்க. இப்ப நடந்து கூட 2026 நடந்து கூட இந்த உலக கிண்ணத்தில் நடைபெற்ற 3 போட்டிகள்லையும் முதலில் துடுப்படுத்த ஆடினவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவை சிம்பாப்வே அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. நாணய சுழற்சியில வெற்றி பெற்ற முதலில் துடுப்படுத்தாடி இந்த துடுப்படுத்தாடி வெல்லக்கூடிய வாய்ப்பு பாகிஸ்தான் இருந்தது. காரணம் அவங்க தான் நாணய சுழற்சியில வெற்றி பெற்றாங்க. ஏன் அவங்க துடுப்படுத்தாடத்தை தெரிவு செய்யாம களப்படுத்தாடப்ப தெரிவு செஞ்சாங்க? பந்து வீச்சு இது எனக்கு சத்தியமா எனக்கு இதுக்கு தெரியல. தலைவர்கிட்ட தான் கேட்கணும். சரியா சந்திர? இல்ல பொதுவாவே இப்ப பிரேமதாச மைதானம்ன்றதே எழுதப்பட்ட விதி. நாணய சுழற்சியில வெற்றி பெற்றா துடுப்படுத்த ஆட வேண்டியது கட்டாயமானதுன்றது தெரியும் எல்லாருக்கும். பொதுவாக இப்ப T20 முடிவுகளை பார்த்தாலும் கூட 2வது துடுப்படுத்தாடி அணி வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கூடுதலான வெற்றிகள் முதலில் துடுப்படுத்தாடி அணிக்கு தான் இருக்கின்றது. பொதுவாக தெரியும் இன்றைய வானிலை காலநிலை கொஞ்சம் பனிப்பொழி. முதல்ல கடந்த வெயில் சொன்னோம், வானிலை பத்தி கவலைப்படாதீங்க, மழை பெய்யாது. ஆனா கொஞ்சம் பனித்தன்மையான காலநிலை இருக்கின்றது. டியூ ஃபேக்டர் என்பது வரும். 2வது துடுப்படுத்தாடு என்ற வேளையில் கொஞ்சம் சிக்கல் நிலைமைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்தியா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு விஷயமும் இல்லை என்றதுல இருந்து முதல்ல அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்ததும் கொஞ்சம் எங்கேயாவது இந்தியாவில் ஒரு தடுமாற்றம் வருமோன்னு யோசித்தா இஷான் கிஷான் அடுத்தடுத்து 2 அரைச்சதங்கள் அடித்தாடிய விதம், அவர் போட்டியை கொண்டு சென்ற விதம் வேற மாதிரியாக இருந்தது. கிட்டத்தட்ட இஷான் கிஷன் அடிக்க தொடங்குகின்ற வேளையிலேயே பாகிஸ்தான் வீரர்களின் பிஹேவியர்ஸ் சொல்லி மேல அவர்களுடைய போக்கு மாறிவிட்டது. இஷான் கிஷன் விக்கெட் வீழ்த்தப்பட்ட போது கூட ஒரு பெரிய கொண்டாட்டம் இல்லை. அதெல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு தெரிந்து விட்டது. பாகிஸ்தானுக்கே தெரிஞ்சு விட்டது அவர் ஆட்டம் இழந்தது அவ்வளவு பெரிய முக்கியமானதா தெரியல. அவர் முடிந்த அளவு முடிச்சிட்டார். போட்டியை முடிச்சுட்டு தான் அவர் போயிருக்கிறாருன்றதே தெரிஞ்சு போச்சுது. அதுக்கு பிறகு எப்படித்தான் விக்கெட் விழுந்தும் எதுவுமே பிரயோசனம் இல்லை என்றதுமே ஆகி போச்சுது. அதே மாதிரி கொஞ்சம் பிரேமதாச மைதானம் 200-250 ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியாக எல்லாம் இல்லாமல் சுழல் பந்து வீச்சாளருக்கு ஏற்ற மைதானமாக அமைந்தது. ஒரு முக்கியமான விஷயம், 6 சுழல் பந்து வீச்சாளர்களோடு இந்தியா களமிறங்கியது. அதே மாதிரி பாகிஸ்தான் 6 சுழல் பந்து வீச்சாளர்களை பாவித்தது. இதுதான் உலகக்கிண்ண T20 உலகக்கிண்ண போட்டியில் அதிகமான சுழல் பந்து வீச்சாளர்கள் பந்து வீசியது. ஆனாலும் சந்துரு அவ்வளவு சுழல் பந்து வீச்சாளர்களோடு வீசியும் முதல் 4 ஓவர்களையும் பந்து வீச்சாளர்கள் இந்தியாவுக்கு வீசினார்கள். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா விக்கெட்டுகளை உடைத்து கொடுத்து விட்டார். அது பெரிய ஒரு விஷயமா போச்சுது. அதே மாதிரி மறுபுறத்தில் ஷாஹின் ஷாஃப்ரிடி முதலாவது ஓவரில் அடிக்கப்பட்டது ஓட்டங்கள். கடைசி ஓவருக்கும் அவருக்கு கொடுக்க அதிலையும் வச்சு செய்து விட்டார்கள். எனவே பாகிஸ்தானின் முயற்சிகள் யாவுமே பிழைத்து போயின. அதே மாதிரி இந்தியா கொஞ்சம் பயந்து ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த பந்து வீச்சாளர் உஸ்மான் தாரிக், அவரை 16வது ஓவரில் தான் பந்து வீசுவதை கொண்டு வருகின்றார்கள். 11வது ஓவரில் ஒகாயுனிசம் அதை பற்றி பேசியிருந்தார். அவர் தான் ட்ரம்ப் கார்டு, அவர் தான் உங்களுக்கு முக்கியம்டா. பவர் பிளே முடிந்ததும் 7வது ஓவர்லேயே முயற்சித்து பார்த்துருக்கலாமே. அவருடைய பந்துக்கு இந்தியா தடுமாறியது. நிச்சயம் நிறைய தடுமாறியது. ஓட்டங்கள் கொஞ்சம் வந்தன. இறுதியாக சூர்யாவின் விக்கெட்டையும் அவர் தான் கைப்பற்றினார். கொஞ்சம் முன்னுக்கு முயற்சித்து பார்த்துருக்கலாம். பாகிஸ்தான் எந்த விதமான முயற்சிகளையும் பாசிட்டிவாக தங்களுடைய அணிக்கு ஏற்றால் போல் செய்ததற்கான எந்த விதமான விஷயங்களையுமே இந்த போட்டியில் பார்க்க கிடைக்கவில்லை. ஏனென்றுதான் எனக்கு பெருசாக தெரியல. இப்போ சாதாரணமாகவே ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்து கொண்டு பார்க்கின்ற விஷயங்களை கூட பாகிஸ்தானி சரியாக செய்யலையான்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா நாணய சுழற்சின்றது பிரேமதாச மைதானத்தில் முக்கியமானது, முதல் துடுப்படுத்தாட வேண்டியது கட்டாயமானதுன்றது அதை கூட சரியாக செய்யலையேன்றது நாங்கள் 2 பேரும் ஆரம்பத்தில் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் போனது இஷான் கிஷன். இந்த மனுஷன் அபிஷேக் சர்மான்னு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்க திடீர்னு வந்த
ரிஷாப் பாண்ட் உபாதை அடைய அணிக்குள்ள வந்தது இஷான் கிஷன் அடித்தாடுகின்ற விதமும் அவர் போட்டிகளை கொண்டு போகின்ற விதமும் வேறு விதமாக இருக்கிறது. வேறு விதம், வேறு லெவல். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போட்டியில இந்தியா அணி வென்றிருக்கிறது. இரண்டாவது அணியாக இப்பொழுது சூப்பர் 8க்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். இன்றைய தினம் காலை பொழுதில் நடைபெற்ற போட்டியின் மேற்கிந்திய தீவுகள் தெரிவாகியது, தெரிவானார்கள். மேற்கிந்திய தீவுகள் சூப்பர் 8க்கு வரும் என்ற சந்தேகமே இருந்துச்சு சில பேருக்கு. அவன் இந்த 2 போட்டியில வெல்றது முதலாவது அணியா வந்துட்டா அப்படி இருந்தாங்க. ஆனா அவங்களதான் முதலாவதா அடுத்த சுற்றுக்கு முன்னேறிக்காங்க. அடுத்ததா நான் நினைக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட இந்தியா கிட்டத்தட்ட இல்ல 100% உறுதி. இந்தியா தெரிவு செய்யப்பட்டு விட்டது. பாகிஸ்தான் தெரிவு செய்யப்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வந்துருவாங்க. இப்ப இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு சந்தேகம், நான் சாதாரணமா கேட்கிறேன். இப்ப இன்றைக்கு நடந்த போட்டி, இந்த போட்டியை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் அணி இந்த உலக கிண்ணத்துல மீண்டும் ஒரு முறை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அரையிறுதி போட்டி. ஓகே, அரையிறுதி போட்டிகள் வருவதாக இருந்தால் முதல் 4 இடங்களுக்குள் இந்தியாவும் பாகிஸ்தானும் வர வேண்டும். 8 அணிகள் சூப்பர் 8க்குள் பாகிஸ்தான் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப சூப்பர் 8க்கு வந்துருவார்கள் தானே, எப்படியுமே வந்துருவார்கள். 8க்குள் வந்து அந்த 8க்குள் இருந்து 4ற்குள் வர வேண்டும். அது எனக்கு இப்ப கொஞ்சம் பாகிஸ்தான் இன்றைய தினம் விளையாடிய விளையாட்டை பார்க்கின்ற வேளையில் கொஞ்சம் யோசனையாக கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்தியா எந்தவித கதையும் இல்லை. இந்தியாவர்கள் வந்து இந்தியா பத்தி பேசல. நான் கேட்டேன் திரும்ப ஒருத்தரம் வாய்ப்பு இருக்கா? அப்படி என்ன காரணத்துக்கான சொன்னா, இந்த போட்டி என்றது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த, இதுல வெற்றி தோல்வியை தாண்டி ரசிகர்களுடைய ஆதரவு மற்றும் உலக ரவியில பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு போட்டி. இன்னும் ஒரு போட்டி என்றது, அதுவும் ஒரு செமிஃபைனல், ஒரு ஃபைனல் போட்டி என்றது இதை விட வேறு விதமாக இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். ஆனால் இந்த விறுவிறுப்பு இந்த போட்டியினை இன்றைக்கு பார்த்ததன் பின்னர் மீண்டும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் போட்டி இந்த அளவுக்கு விறுவிறுப்பு பார்க்க வேணுமா என்ற நிலைமை இருக்குமான்ற மாதிரியும் எனக்கு இருக்கின்றது. இப்போ இன்றைக்கு போட்டியை பார்த்தா பாகிஸ்தானுக்கு எதிராக உலக கிண்ணத்தில் பெற்றுக்கொண்ட இந்தியாவின் பெரிய வெற்றி. இன்றைய போட்டி இதுவரைக்கும் பெற்ற பட்டியலில் விறுவிறுப்பாக எதிர்பார்த்தோம். ஒரு ரன்னால 2 ரன்னால வெற்றி வந்து ஒரு சூப்பர் ஓவர் அப்படி ஒன்று வருமாக இருந்திருந்தா 2007 முதல் சுற்றில் அந்த டை பிரேக்கர் வந்து டை ஆகி அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு இருந்தது. அது எதுவுமே இல்லாமல் போயிருந்ததால மீண்டும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் போட்டி இதே விறுவிறுப்போடு அமையுமா? என்ன இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டின்றது அப்படி வரமாட்டீங்களா? திருப்பியும் அந்த பீக் கட்டாயம் இருக்கு. நான் அதை உறுதியா சொல்றேன், கட்டாயம் இருக்கும். இப்ப ஒரு போட்டியில தோத்துட்டாங்கன்றதுக்காக சரி தோத்துட்டாங்கன்றதுக்காக அடுத்த போட்டியிலையும் இதே மாதிரியா இருக்கும் என்று சொல்ல முடியாது. எதுவும் T20 போட்டியில வந்து எதுவும் மாறலாம். ஒரு ஓவர்லயே, ஒரு பந்துலேயே, ஒரு விக்கெட் இழப்பிலேயே எல்லாம் மாறக்கூடியதான் T20. அதனாலதான் நான் அதை கேட்கிறேன்னா, இந்த போட்டி இன்னொரு தடவை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் செமிஃபைனல் நாங்கள் எதிர்பார்க்கலாம் நான் நம்புகின்றேன். அரையிறுதி போட்டி இந்திய பாகிஸ்தான் அரையிறுதி போட்டி ஒன்றை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்தியா பாகிஸ்தான் போட்டி முடிந்தது. உலகத்திலேயே மிக எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. இன்றைக்கு சர்ச்சைகள் இருந்தன. போட்டியில் முக்கியமான விஷயங்கள், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை தலைவர் வந்திருந்தார், ஜெய்ஷா வந்து போட்டியினை பார்த்திருந்தார். ரோஹித் சர்மா அம்பாசிடர், பிராண்ட் அம்பாசிடர் அவர் வந்திருந்தார். கட்டி அணைத்து அந்த கண்டத்தினை அங்கே கொண்டு போய் வைத்திருந்தார். இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்திருந்தார். விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்திருந்தார். வெளியுறவு கிரிக்கெட்டுடைய தலைவர் அவர் கட்டாயம் வர வேண்டும். அதே போன்று இந்திய உயரஸ்தானிகர் வந்திருந்தார். இவர்கள் எல்லோரும் வந்து போட்டியை பார்த்திருக்கின்றார்கள். பல கிரிக்கெட் வீரர்கள் சாதாரணமாக வந்திருந்தார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வெற்றி தோல்வியை தாண்டி இது ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் திருவிழாவாக இதை நான் பார்க்கிறேன். இலங்கையில் இது ஒரு பெரிய கொண்டாட்டம். இலங்கை இதற்கு பெரிய ஏற்பாடு செய்திருந்தது. நல்ல முறையில் இலங்கையில் இந்திய பாகிஸ்தான் போட்டியினை வெற்றிகரமாக நடாத்தி முடித்து தந்திருக்கு. அதான் விஷயம். இப்ப ரசிகர் பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இந்தியா தோத்ததா, பாகிஸ்தான் வென்றதா, இல்ல இந்தியா வென்றதா, பாகிஸ்தான் தோத்தா, இது எல்லாமே இல்லை. பார்த்தோமா அந்த இடத்துல அதை விட்டு நாங்கள் போயிடுவோம், அவ்வளோதான். இது இலங்கை ரசிகர்கள் அப்படித்தான். இலங்கையில் நீங்கள் இதை பார்க்கலாம், ரசிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அநேகமாக பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், இலங்கையில் உங்களுக்கான கவனிப்புகள், வரவேற்புகள் உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் வேறு விதமாக அனுபவித்து போட்டி வெற்றி தோல்வி விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன இலங்கையில குறை இருந்ததுன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. இன்றைக்கு நடக்க போற போட்டி மிக முக்கியமான போட்டி. இலங்கை ஆஸ்திரேலியா. நம்மளுக்கு இது முக்கியம். இந்திய அணிக்கு முதல்ல வெற்றி வாழ்த்துக்களை சொல்றோம். அதோட இன்றைக்கு நடக்க போற போட்டின்றது ஆஸ்திரேலியா
இலங்கையை சந்திக்கும் போது பள்ளி- ஜிம்பாப்வேயோட ஆஸ்திரேலியா தோத்துட்டுன்றதுக்காக இலங்கையோட தோற்று கொண்டு சொல்ல முடியும். சந்துரு ஆ. பள்ளிகள் எல்லாம் நடக்குது. ஆ. பிரேமதாசாவில நடக்க இல்ல ஏ என்னன்னா இப்ப வந்து இன்றைக்கு அதாவது நேற்று வந்து இந்த போட்டி இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடந்தது தானே. சில வேளையில ஏற்பாடுகள் அதை கிளீன் பண்றதுல இருந்து பல விஷயங்கள் சாதாரணமா இருக்கும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. நீ சொல்ல வர என்ன, அதாவது இலங்கை அணி கடந்த காலங்கள்ல ஆஸ்திரேலியா அணிய பிரேமதாசா மைதானத்துல வென்றது கிடையாது. T20 போட்டிகள்ல வென்றது கிடையாது. T20 போட்டிகள் 3 இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்றிருக்கின்றது. நாங்களே சிரித்துக் கொள்கின்றோம். 3 போட்டியிலேயும் ஆஸ்திரேலியா விட்ட வாங்கி கட்டி இருக்கின்றது இலங்கை அணி. ஆனா பள்ளிகளில ஒருவேளை பள்ளிகளில 3 மேட்ச், 1 ஆஸ்திரேலியா, 2 ஸ்ரீலங்கா, இலங்கை. அதனால வச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல. பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. இலங்கை அணி இன்றைய போட்டியில வெல்லணும்ன்றத எங்களுடைய இலங்கை அணி எப்படியுமே வெற்றி பெற்றால் இலகுவாக அடுத்த சுற்று, தோல்வி அடைந்தால் கூட இலங்கை அணிக்கு பெரிய பாதிப்பில்லை. அடுத்த போட்டியில் நாங்கள் சாதாரண வெற்றியோடு ஓட்ட சராசரி வேகம் இருக்கின்றது, சமாளித்துக் கொண்டு போய்விடுவோம். ஆனால் இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கின்றது சந்திரன். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வேயோட தோத்ததுல இருந்து அழுத்தம் தான். இப்ப தவறி இலங்கை அணியோட தோத்து போச்சா, படம் முடிஞ்சது, ஆஸ்திரேலியா அடுத்த ரவுண்ட்ல இல்லைன்ற நிலைமைக்கு போயிடும். கட்டுத்தரவு இல்லைன்னு போயிடும். நாங்கள ஜிம்பாப்வே இலங்கை அணிகளுக்கு இலங்கை அணி இருக்கிற இந்த ஒரு வித்தியாசமான கோணத்துல இப்ப இலங்கை அணி இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆஸ்திரேலியா அணி என்னால இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இலங்கை அணி ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கும்ன்ற மாதிரி பச்சி சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஃபார்ம் இருக்குது. வெள்ள அழகே ஆஸ்திரேலியா வந்த உருட்டின ஒரு மேட்ச் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்ரீலங்கா டீமை வந்து பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாம ஆஸ்திரேலியா வந்து விளையாடும். ஆஸ்திரேலியாவை இலங்கை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் பிளேயர்ஸ், அந்த பவுலர்ஸ் கொஞ்சம் அங்க இங்க ஏதோ மிஸ்ஸிங் கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு தெரியுது. அதனால ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலியா சில வேளை முதல் சுற்றோடு வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். கலெக்டர் அப்படி விடக்கூடாது. ஜிம்பாப்வே அங்கால வென்று ஆஸ்திரேலியா இலங்கைட்டையும் தோத்து ஜிம்பாப்வேட்டையும் தோத்தா அதுக்கு பிறகு அப்புறம் நான் நினைக்கிறேன் தெரிவு செய்யறமோ இல்லையோ நீங்க போயிட்டு வாங்க, ஆஸ்திரேலியா போறது நல்லது. ஜிம்பாப்வே சூப்பர் ரைட்டுக்கு வந்துருமோ அந்த மாதிரி. எனக்கு ஜிம்பாப்வே அணியினுடைய பந்து வீச்சு எனக்கு பிடிச்சிருந்தது. துடுப்பாட்டத்தை விட்டுருங்க, பந்து வீச்சு மிக துடுப்பாட்டத்தோட பந்து வீச்சு, அதோட களத்தடப்பு மிக அபாரம். சிறிய அணிகள் என்று சொல்லப்படுகின்ற அணிகளின் போட்டிகள் யாவுமே எனக்கு இந்த சிறிய அணிகள் நீங்க சொல்றீங்க தானே, இந்த சொல்லக்கூடாதுன்றது நான் சொல்றேன். அமெரிக்கா அணி, UAE இந்த அணி, நேபாள், அமெரிக்கா, ஜிம்பாப்வே, நெதர்லாந்து, அயர்லாந்து, இந்த மாதிரி அணிகள் எல்லாமே சிறிய அணிகள் நீங்க சொல்லவே கூடாது. ஏற்றுக்கொள்கின்றேன். அதை சொல்லத்தான் வேண்டும் என்றது. நல்ல முறையில் விளையாடுகின்றார்கள், ஃபைட் பண்ணுகின்றார்கள், பெரிய அணிகளுக்கு கடும் சவால் மிக்க போட்டிகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் ஆப்கானிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் அணிகளுக்கு இடையிலான போட்டி முதல் போட்டி. இது எதுவும் பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போவதில்லை. இங்கிலாந்து, இத்தாலி. இங்கிலாந்து வெற்றி பெற்றால் அடுத்த சுற்று அவர்களுக்கு, இத்தாலி வெளியேறும். ஆஸ்திரேலியா, இலங்கை இரவு போட்டி. அது பற்றி விரிவாக சொல்லிட்டோம், தாராளமாக கதைத்து விட்டோம், விரிவாக சொல்லிவிட்டோம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நேற்று நடந்த இந்திய பாகிஸ்தான் போட்டி எப்படி இருந்தது, நீங்க எப்படி அதை எடுத்துக்கொண்டீங்கன்றத கருத்துக்கள் சொல்லுங்க.